இது வந்து ஃபியர்லெஸ் எஸ் பிளஸ் மாடல். டாப் எண்ட்ல ஆட்டோமேட்டிக் கிடையாது. அப்புறம் அந்த ஜேபிஎல் இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் இருக்குல்ல, இதுல வந்து நீங்க நேவிகேஷனை கொண்டு வந்துக்கலாம். ஆட் ப்ளூ கிடையாது. அது ஒரு பெரிய பிளஸ். இந்த வண்டிக்கு ஆட் ப்ளூ கிடையாது. டீசலுக்கு ஒன்லி டீசல் மட்டும் போட்டா போதும். இண்டிகேட்டர் போடும்போது எந்த சைடு இண்டிகேட்டர் போடுறோமோ அந்த சைடு வந்து நம்ம 360 கேமரா வந்து ஆன் ஆகும். இதுல இண்டிகேட்டர் போடும்போது மிரர் பார்க்கட்டா பரவாயில்ல, நம்ம இதுலயே பாத்துக்கலாம். அது இல்லாம இந்த வண்டியில எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து வென்டிலேட்டர் சீட்டு. ஃப்ரண்ட் அண்ட் ரெண்டு பேரும், டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் கொடுத்துட்றாங்க. புதுசா காரு வாங்க போகும்போது மெயினா கண்டிப்பா பிடிஐ பண்ணிருங்க. வண்டியை ஓட்டி பாருங்க, செட் ஆன் பண்ணி சாங் கேக்குதா, ஏசி ஒர்க் ஆகுதா, இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். டாடா பொறுத்த வரைக்கும் ஓவராலா எல்லாமே செக் பண்ணிருங்க, அதான் நல்லது. மற்றபடி வண்டி நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் இன்ஜின்லயோ இல்லை மற்ற எந்த ஒரு இதுவும் கிடையாது. மைலேஜ் நல்லா 20 வரையும் கிடைச்சு. ஏன்னா 360 கேமரா நல்லா இருந்துச்சு. வண்டியை பொறுத்தவரை நல்ல பில்டு குவாலிட்டி இருக்கு. நம்ம அதில் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. வண்டி ஒரு 80-100ல போய் நம்ம பிரேக் அடிச்சு பார்த்தோம். அந்த இது ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. மேஜரா என்னென்ன தேவையோ அது எல்லாமே, அடாஸ் மட்டும் கிடையாது, மற்றபடி எல்லாமே வந்துடுது. இவங்க வந்து சர்வீஸை மட்டும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. இது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து 15 ரூபா வருது.